இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியா சீனா இடையே நீண்ட காலமாகவே எல்லை பிரச்சினை இருந்து வருகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இரு நாட்டு ராணுவ வீரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருதரப்பிலும் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த அக்டோபரில் கசானில் பிரதமர் மோடியும் ஜி ஜின்பிங்கும் சந்தித்து பேசியதற்கு பின் முன்னேற்றம் ஏற்பட்டது. அதன் பிறகு முதல் முறையாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி இந்தியாவுக்கு வந்துள்ளார். 24வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு டெல்லி வந்திருக்கும் வாங் யி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார். இந்தியா சீனா உறவுகளை மேம்படுத்துவதற்கான வழிகாட்டும் கொள்கைகளாக 3 பரஸ்பர அம்சங்களின் முக்கியத்துவத்தை ஜெய்சங்கர் வலியுறுத்தியிருக்கிறார். சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி உடனான சந்திப்பில் உரையாற்றிய ஜெய்சங்கர், இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் சிக்கலான காலகட்டம் ஏற்பட்ட நிலையிலும் அதிலிருந்து மீண்டு முன்னேற்றத்தை நோக்கி இரு நாடுகளும் முயற்சி செய்வதாக கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையுடன் இரு நாடுகளும் ஒத்துழைப்புக்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றன. பிரச்சினைகளை கவனமாக கையாளுதல், பரஸ்பர நலன் ஆகிய அம்சங்கள் முக்கியம் என்றும், கருத்து வேறுபாடுகள் சர்ச்சைகளாகவோ போட்டியாகவோ மாறக்கூடாது என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். எந்தவொரு முன்னேற்றத்திற்கும் எல்லையில் அமைதியை பேணுவது அவசியம் என்று குறிப்பிட்ட ஜெய்சங்கர், சர்வதேச அரசியல் சூழல் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இரு நாடுகளின் உறவுகளை மேம்படுத்தி வருவதாக கூறிய வாங் யி, தற்போதைய பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒருவரின் வெற்றிக்கு இன்னொருவர் பங்களிப்பு செய்ய முடியும் என்றும், அது மட்டுமின்றி ஆசியா மற்றும் உலகத்துக்கு தேவையான உதவியையும் ஒரு சேர வழங்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இருதரப்பு நல்லுறவு மேம்படுவதன் அறிகுறியாக இந்தியாவுக்கு உரங்கள், அரியமண் மற்றும் சுரங்கப்பாதை துளையிடும் இயந்திரங்கள் மீதான தடைகளை சீனா நீக்கியுள்ளது. விவசாயத்துக்காக சுமார் 30% உரங்களையும், மின்னணு துறைக்கு மிகவும் தேவையான மற்றும் வாகன உதிரிப்பாகங்கள் உற்பத்திக்கும் தேவையான அரிய மண் தாதுக்களையும், சாலை மற்றும் நகர்ப்புற உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான சுரங்கப்பாதை துளையிடும் இயந்திரங்களையும் இனி எந்தவித தடையும் இன்றி இந்தியாவுக்கு சீனா வழங்கும். இதனை சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி உறுதிப்படுத்தியுள்ள நிலையில், உரங்கள், அரிய மண் மற்றும் சுரங்கப்பாதை துளையிடும் இயந்திரங்கள் ஏற்றுமதிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டு உள்ளன. இது இந்திய தொழில்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான விநியோக சங்கிலியை எளிதாக்கும். கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாகவே இருந்து வந்த தடையை நீக்கி உரங்கள், சுரங்கப்பாதை இயந்திரங்கள் மற்றும் அரிய மண் தாதுக்களை இந்தியாவுக்கு வழங்க சீனா ஒப்புக்கொண்டது ஒரு பெரிய முன்னேற்றமாகவே பார்க்கப்படுகிறது. 50% வரி விதிப்பு என இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா திரும்பியுள்ள நிலையில் இந்தியாவுடன் சீனா நெருக்கமாகி வருகிறது. ஏற்கனவே ரஷ்யா இந்தியாவின் உச்ச தோழனாக உள்ளது. இந்தியா, சீனா, ரஷ்யா 3 நாடுகளும் நல்லுறவை பேணுவது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவாக சர்வதேச அரசியலில் பார்க்கப்படுகிறது.